வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால படத்தையே கேவின் புரொடக்ஷன் சைடுல இருந்து அஃபிஷியலாவே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. அண்ட் இதோட ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எல்லா தியேட்டர்லயும் கட் அவுட் அண்ட் போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி பயங்கரமான ஜனநாயகன் வைப்ல இருந்தாங்க. ஆனா கடைசி டைம்ல இப்படி ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி கோர்ட்ல கேஸ போட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம தளபதிக்கு சப்போர்ட்டா நிறைய நடிகர்கள், டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமான நடிகர்கள்ல சிபி சத்யராஜ், சிம்பு, ஜெயம் ரவி இப்படி நிறைய நடிகர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ்ல கார்த்திக் சுப்புராஜ், வெங்கட் பிரபு, அமீர் இப்படி நிறைய பேர் தளபதிக்கு சப்போர்ட்டா ட்விட்டர்ல போஸ்ட் போட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவில பெரிய அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு 10:30க்கு படத்தோட சென்சார் வழக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அது எந்த மாதிரி தீர்ப்பா இருக்குன்னு பார்க்க நான் பயங்கரமா வெயிட் பண்றேன். நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த தீர்ப்பை வச்சு தான் வர்ற 14ஆம் தேதி பொங்கலுக்கு படம் வருதா இல்லைன்னா தள்ளி போதான்றது தெரியும். இதை பத்தின உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி விஜயனா பத்தின ஹாட்டா நியூஸுக்கு நம்ம தளபதி கிருவாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் அவங்களை தேடி வரும். தேங்க்யூ நண்பா.